என் மனம் உருகிடவே பாடி ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா உரைப்பது கீதம் என்னும் தத்துவமே அதை உணர்ந்தவர் பாடிடுவார் நிச்சயமே அதை உணர்ந்தவர் பாடிடுவார் நிச்சயமே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் காணும் சீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருப்பதிக்கு அரோகரா திருத்தணிக்கு கோவிந்தா திருப்பதிக்கு அரோகரா திருத்தணிக்கு கோவிந்தா என்னுடைய பரம்போக்கு என்னுடைய அம்போக்கு என்னுடைய ஆள் திருப்பதி தான் கோவிந்தா சொல்லணும் திருத்தணிக்கு அரோகரா சொல்லணும் கூட அப்பால அச்சு போட்டு போறேன் திருப்பதி பேர் தெரியுமா வெங்கடாச்சலபதி அவரு தான் கோவிந்தா அப்படியா திருத்தணி பேர் தெரியுமா யாரு தமிழ் கடவுள் பீச கையில கொடுத்துருவேன் ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சிச்சே தெரியுமா ஆமா எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து திருப்பதியில இருக்கிற பெருமாள் இறங்கி திருத்தணிக்கு வந்துட்டார் திருத்தணியில இருக்கிற முருகர் இறங்கி திருப்பதிக்கு போயிட்டாரு அப்படியா ஆமா எனக்கு தெரியாத போச்சு நான் எங்க வந்து தெரியுமா எங்க வந்துக்கிறோம் தெரியுமா மேல் தாங்களை துணி புட்டு கூத்தாரத்துக்கு வந்துக்கிறோம் அது எனக்கு தெரியாதா என்ன குழந்தை வாங்கிக்கிறது ஹாய் வானா எங்க நகர டேய் இருவருமே நகர் வந்திருக்கோம் அழகான இருக்கை காட்சி பார்க்க வேண்டும் ஆமா பார்த்த பிறகு அத பார்த்தா குளக்கரை ஆமா குளக்கரைக்கு சென்று சென்று நீங்க விட்டு அரண்மனைக்கு போறோமா அண்ணன் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கிட்டு போயிருக்கிறாரு அவர் போயிட்டு வருவதற்குள்ள நீரோடிக்கு சென்று நீர் எடுத்து வந்து அவருக்கு தேவையான சாதனைக்கு செய்து வைக்க வேண்டும் நீரோடிக்கு போக வேண்டும் என்றால் சந்தோஷமா ஆடி பாடிக்கொண்டே போக வேண்டும் எப்படி தெரியுமா நானந்த ஆனந்தம் என்றுள்ளே நதியோ
கடற்கரைக்கு போன இடத்துல ஆமா யாரோ ஒரு பெண்ணானவள் அழகான பாடல பாட்டு போறாளே அந்த பெண் யாரா இருக்கும்? ஒருவேளை எங்க ஆயாவா இருக்கும். பாட்டு பாடலாம் சூப்பரா பாடுங்க. இப்போ சில அந்த பெண் யாரு பார்க்கணும்? வெண்ணிறை மேகம் வா தொட்டிலை விட்டு மூடுவதென்ன மழையை அள்ளுவதென்ன மழையை அள்ளுவதென்ன சந்தனக்காடிற்கு தேன் சிந்திய கூடிருக்கு சந்தனக்காடிற்கு தேன் சிந்திய கூடிருக்கு நான் வேண்டுமா தேன் வேண்டுமா காதலன் காதலி மெல்லே நானந்த ஆனந்தம் என் சொல்லே நதியோ வெளிக்கு போனேன். என்ன அழகு என்ன அழகு? அது கூட புண்ணாக்கு ரொம்ப அழகு. இல்ல செக்கார மிஷின் அழகு. ஐயோ செக்காட்டும் ரொம்ப அழகு. அந்த பெண்ணின் பின்னழகு அருமையா இருக்கு. அவ முன்னாடி போய் தூக்கி போட்டு வைக்கலாமா? நறுக்கலாமான்னு கேட்டேன். இப்படி சென்றால் பிடிக்க முடியாது. குருகோயில போய் நறுக்குன்னு பிடிக்கலாமா? தேயிலை தோட்டம் அந்த தேவதையாட்டம் மின்னுவதென்ன மழையை அள்ளுவதென்ன மின்னல் கொண்டாட்டம் நல்ல சித்திரை கொண்டாட்டம் மின்னல் கொண்டாட்டம் நல்ல சித்திரை கொண்டாட்டம் காலாலத்தில் ஊர்வலத்தில் காதலன் காதலி மெல்லே நாடல ஆனந்தம் என் சொல்லே நதியோரம் எப்படியோ ஒன்று ஆடிப்படி கொண்டு நீரோடிக்கு வந்து விட்டோம். சீக்கிரமா நீர் எடுத்துட்டு போனோம். எவ்வளவு தண்ணி போகுது நீரோடியில. ஐயையோ, ஐயையோ, ஆம்பளை, ஐயையோ, ஆம்பளை, ஐயையோ, ஆம்பளை. ஏய், ஐயையோ, பொட்டை, ஐயையோ, பொட்டை, ஐயையோ, பொட்டை. அது ஆம்புலன்ஸ் பஞ்சா தான் நான் பொட்டன் பண்ணேன். அறிவு இது முதல் கொண்டு நீ காவல கிடையாது. வேற என் உயிர் நண்பன். அப்படியா உனக்கு மச்சான்? ஏய், ஏய், உக்கா சூப்பர். சீ, என்ன மச்சான்றா? நீ நான் ஃப்ரெண்ட் இல்ல. சரி ஆ, போனா போகட்டும். ஆ, நீ சென்று அந்த பெண்ணு யாரு, எந்த நாடு, அவருடைய பெயர் என்ன, சுருக்கமா கேட்டு நிறைவா வரணும். வந்துடும் பாரு. நீ எப்ப மாறினா? அவளை சை. ஏய், சூப்பரா இருக்குது. ஏய், சை, போய் கேளு, போ. கேளு, போடா. இந்த பொண்ணுங்களை இவங்க இங்கிலீஷ்ல எப்படியோ கூப்பிடுவாங்களே, எப்படின்னு தெரியல. சூப்பர் பண்ணி போன உடனே பொண்ணுகிட்ட மேரி மீனியா கேப்ப மேடம்னு கூப்பிடுவாங்க. இப்ப கூப்பிடுறோம். ஹலோ மேடம். மாடம் இல்லப்பா, அலமாரி. உன் அலமாரில என் பொருள் கொஞ்சம் எங்கடா ஏத்துறாரு பொருள? போறம்போக்கு நாயே. என்ன கேட்ட போய்? ஹலோ மேடம். நாடு இல்ல, யாரான யாரவானும் யாரவானுமா? சை. பெண்ணே, பெண்ணே, உன்னுடைய பெயர் என்ன? ஏனென்றால்
பெண்களால் பிறந்தவர்கள் மலரை போன்று அப்படியா? அவர்கள் மென்மையா பேசலாம், மெதுவா பேசலாம், அன்பா பேசலாம், அழகா பேசலாம். அதை விட இந்த பொண்ணு அழகா இருக்கா. ஆமா ஆமா. அதனால சுருக்கமா போய் பெண்ணே உங்க பெயர் என்ன கேட்டியா? ஹலோ எசுகுசுமி, என்னடா உன் பயிர் என்ன? ஐயா ரெண்டு. உன் ஐயா ரெட்டா? ஆமா. எங்க நீட்டு எங்க எஜமாந்து குண்டு. ஏய் நான் கேட்டேன் அதெல்லாம். என்கிட்ட வந்து சொல்லுங்கற. பயிர் கேட்டேன். பயிர் கேட்டேன். எங்க நீட்டி உன் குண்டுன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். வரபாங்க பையா. பையனை கேப்ப பையன். வேற என்ன கேட்டா? பெண்ணே உங்க பெயர் என்ன? செருப்பா லட்சுமி இருக்க நீ நோக்கு. யாரா? கேளா? என்னடா உன் பேர் என்ன? என் பேரு கேட்டு நீ நான் வேற புடுங்க போற போடா. வேற போடா. பேர் கேட்டடா? எஜமா சூப்பரா கேட்டேன். சூப்பரான பேரு. அழகான பேரா? ஆமா. அந்த அற்புதமான பெயரை இந்த பாவி நான் கேட்க வேண்டும். சொல்லு. இப்ப நான் தான் அந்த பொண்ணு, நீ தான் காவல்கார நாய். நாயவா ஆகிட்டான் போறாம. பேர் கேட்க சரி. நான் தான் பொண்ணு. இப்ப என்கிட்ட நீ பேர் கேளு. பெண்ணே உன்னுடைய பெயர் என்ன? போடா போடா டேய், என் பேரு கேட்டு நீ என்ன பேரு புடங்க போற? சொல்ல பேரு. பொண்ணு அப்படிதான் சொல்லிச்சு. நீ செஞ்சு விசாரித்த கண்டிப்பா பதில் இல்லை. இப்ப நான் கேட்கிறேன். ஒரு பதில் போ. வணக்கம் வணக்கம் வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கங்க. ஆமா, நீங்கள் யாரு, என்ன நாடு, உங்க பெயர் என்ன? என்னங்க நீங்க யாருன்னே தெரியவில்லை. ஒரு தன்னந்தன்மையா இருக்க பெண் எடுத்துட்டு வந்து வழி மடக்கி விட்டு நீ யாரு, எந்த நாடு, உன்னுடைய பேர் என்ன கேக்குறீங்களே? நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? என்னால சொல்ல முடியாது, எனக்கு வழி விடுங்க, நான் போறேன். இவன் சரியான பொட்டை பழகுதுங்க. அந்த பொண்ணுதான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிச்சு. சூத்து மூணு உள்ள போயாண்டா. நானும் கேட்டு போய் பேர் கேட்டுக்கிறேன். யாரு போட்டா? நீதா இல்லவா? வண்டாடி பண்ணி இல்லவா? புத்தோடு போ. இல்ல நீ கட்சி வச்சிருவேன். பெண்ணே என்னங்க நான் யார் தெரியுமா? யார் நீங்க? நாங்க தான் ஆம்பளைங்கோ. என்னது? நாங்க தான் ஆம்பளைங்கோ. பார்த்தா தெரியலையே. உள்ள கூட்டு போய் காட்டா? எதடா? வீரத்தை. நான் யார் தெரியுமா? யார் நீங்க? இந்த ஜமீன் கோட்டைக்கு இளவரசன். ஐயோ, என்னோட பேர் தென்னரசு. இந்நாட்டு இளவரசரா? ஆமா. என்னங்க வேணும் உங்களுக்கு? என் பேர் சிம்பு. உன் பேர் எனக்கு போறமாக்க. நீ மட்டும் சொல்ற, நான் சொல்ல தேவையில்ல. பேரு நீயே சொல்ற. இப்ப நானும் தான் சொல்ல, நான் உங்க கூட தானே வந்துக்கிறேன். அதனால நானும் பேர் சொன்னேன். நீ அடிப்பே. தயவு செய்து சொல்ற. வாயை திறக்க கம்முனு. பாய் தரகாம வேற எதில் பேசுறது? நீ பேசாத. சரி பேசல. நீ யார், எந்த நாடு, உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பேரை சொன்னா விட்டுடுவீங்களா? நிச்சயமாக. இதே நாட்டை சேர்ந்தவள், ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவள். என்னுடைய பெயரோ அபிராமிங்க. அழகான பெயர். ஐயோ, அற்புதமான பெயர். அதுக்கு உருவத்திற்கு ஏற்ற பெயர். என்ன செய்யலாம்? அபிராமி, நீ உனக்கு வந்து உன் அழகான முகத்தை பார்த்து என் மனமே மாறிவிட்டது. நான் என்ன செய்யட்டும்? கண்ணே, இருந்தால் இருந்தது உன்னோடு, என்னோடா இல்லையே இந்த உயிர் மண்ணோடு. நீங்க சொல்லி வார்த்தையில ஒண்ணுமே புரியல. செத்து போடுறா. ஏன்டா டெய்லி வந்து அங்க தாலி அறக்குற? சாவு மாட்டேன்றியே. மேடிக்கு சொல்றேன், சாவு மாட்டேன்றியே. எப்ப சாவுவ? உனக்குதான் இப்ப இல்ல சாவுறன்னு சொன்னியே. அந்த பொண்ணு சரின்னு சொன்னா உயிரோடு இருப்பேன். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் செத்துருவேன். உன் காலில் கூட தயவு செஞ்சு செத்து போடுன்னு சொல்றேன். அவங்க யாரு? அவங்க நாட்டு இளவரசர். அவரு போய் என்ன சாவுன்னு சொல்ல சொல்லுங்க. அவன் டெய்லி காலையில அண்டை வெட்டு வரான். அண்டை வெட்டு வராளா? அவனுக்கு டெய்லி என்ன தெரியுமா வேலை? என்ன வேலை? அவங்க வீட்டுல கோமணம் கட்டி நான் அண்டை வெட்டுறது. அதுக்கப்புறம் அவங்க ஆயாவை கூட்டிட்டு போய் பென்ஷன் பணம் வாங்கிக்கினேன். அதுக்கு ஒரு முத்தத்தை குத்துட்டு பணத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு வர கம்மியாட்டி. அவன் ஏண்டா ஒரு நாட்டு இளவரசர் இப்படி சொல்லி அடிக்க போறாரு? வாய முடியும் அமைதியா ஈச்சி போடுவாரு. ஈச்சி போடுவாரா? நான் ஆண்டு வரது ஊர்ல கேட்டாங்களா? நம்ம பெருமையை நம்ம தானங்க சொல்லணும். சத்தியமா சொல்றேன், உன்னை பார்த்து வச்சுக்கிட்டு பூனை மணி கட்டுவாங்க வச்சுக்கோன்ற. என்னங்க நீங்க சொல்ல வார்த்தை எனக்கு ஒண்ணுமே புரியவில்லையே. என்னை கட்டி அழைக்க வேண்டும், என் கடலும் தர வேண்டும், காலம் முழுவதும் நான் உன்னோடு வாழ வேண்டும். போதும் எடுத்துக்க. யாரு
பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி தவறான பெண் நான் கிடையாது. என்னுடைய அண்ணன் அப்படி என்ன வளர்க்கவும் கிடையாது. நீங்க வந்த பாதை தவறான பாதை. தயவு செய்து எனக்கு வழிவிடுங்க. என்னுடைய அண்ணன் அவளை பேச கையில அடிச்சு வாடா நம்ம போலாம். யாரடா பேச கையில அடிச்சு என்னன்னா சொல்ற? நான் கேட்டான், எதனா தப்பாவா கேட்டான்? முத்தம் தானே கேட்டான், குத்துட்டு போயாமா? ஏய், என்ன? என்னடா முத்தனை நான் கையில வச்சுக்கிற சாக்லேட் குத்துட்டு போன்னு சொல்ற மாதிரி சொல்லுகிறேன். ஆமா. மச்சான் இது சரிப்பட்டு வளர் போல. ஏய், தர முடியாதுடா. ஏய் இது சப்பு ஃபிகர்ரா. வீட்ல எங்க ஆயா கிட்ட வா போலாம். ஆ? என்ன வயசு? எங்க ஆயாக்கு இப்பதான்டா 98 ஆகுது. அப்போ அவங்களே கொடுக்க சொல்லு போ முத்தத்தை. ஏய் நான் வாங்கி தரேன் முத்தத்தை. முட்டை ஊத்துதா? அப்படியே சுடுதல போடு பாக்கி எடுத்தாரு. சாவடிச்சு போடு பழகுது நீ இறக்கறத பார்த்தா. என்னங்க என்ன விடுங்க, நான் முத்தலாம் உங்களுக்கு தர மாட்டேங்க. அபிராமி ஆ? என்ன அழகு? ஐயோ உன் அழகை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஐயோ, அந்த 1000 நாவு படைத்த ஆசிரியர் கூட கம்மனத்தில் ஒரு நாள் கடமாக்க வேண்டும். நிஜமாவா? ஆமா, ஆ. ஒரே ஒரு முத்தம். தர முடியாதுங்க. அபிராமி என்ன? வானத்திலே போகும் மேகக்கூட்டம் வானத்திலே போகும் மேக கூட்டமோ உன் அழகை கண்டால் கீழே வந்து பார்க்குமோ. வானத்திலே போகும் மனசு என்ன வெறுக்காதடி மனசு தாங்காதடி. உன்னை போல பொண்ணு இங்கே யாரடி? அந்த இருவரும் கொடிநடையாக அமெரிக்காவை என்ன பண்ண வர நீங்க? நான் நீ மட்டும் லவ் பண்ணுகிறேன். நான் இன்சுரன்ஸ் நானே. நீ லவ் பண்றியா? ஆமா. டேய் நீ உள்ளார இந்த ஒண்ணுக்குமே கேக்கலடி. நான் பாரு உசார் பண்ணிட்டேன்டி. யாரா? அது எனக்கு உயிந்துச்சுடி. யார வாரி போயிட்டு இருப்பீங்க? உன்னடி. புரிந்து போச்சா? ஆமாண்டி. சரி, ஆ. நான் பேர் கேட்டேன். என்னுடைய காதலி பெயர் அபிராமி. ஆ. நீ பேர் கேட்டியா? நீ நான் ஒன்னத்தை தான் கரெக்ட் பண்ணேன். ஐயா யாரு? யாரா? உங்க அம்மால வேற லவ்லி 3 உசார் பண்ணிட்டேன். மூணா? ஆமா. டேய் உன்ன சொல்ற? ஆமா. என்ன பேரு? 3 பேர் பேரையும் சொல்லிட்டா ஆ. அங்கவை ஆ. சங்கவை ஆஹா. அதோ கண்ணுக்கு பாரு. ஆ. அது தூக்கின் போய் அங்கனாவை. இதோட பேர் உங்க வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா ஓதிப்பாங்க உன்னை. எங்கன்னா தூக்கி போய் வையா. ஏய், அறிவு கெட்ட முண்டம். முண்டமே. நீங்க 2 பேரும் சேர்ந்து விளையாட்டுக்கு நானா உங்களுக்கு விளையாட்டு கருவியடா? பொம்மைதாமா நீ. ஆ? ஏய், என்ன விடுங்கடா, நான் போறேன். நான் புடிச்சு வச்சுக்கிறேன் அந்த பொட்ட பையன். நீ தானே வந்து என்ன மடக்குன. ஏய் நான் மடக்கறேன், நீ எனக்கு எதனா குத்தியா? என்ன குட்டியாவா? என்ன கொடுக்க சொல்ற? ஆ? என்ன கொடுக்க சொல்ற? ஐயோ, அழாதடா. ஏன்டா அழற? ஏய், எதுக்கு அழற? இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு காட்சி பண்ணினுங்கறல்ல, ஆ. எனக்கு பசி எடுத்துக்குச்சு. அட பாவி. டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிருந்தீனா சாப்பாடு எத்தனை சொல்லிருப்பல. ஏன்டா அழற? எனக்கு பசிக்குது. நான் என்னடா பண்ணட்டும்? பால் போடா. ஏய், என்னடா உன் வாட்டமா என்ன உண்மையா வந்து மேல ஏறி யார்கிட்ட வந்து கேக்குற? யார்கிட்ட வந்து கேக்குற? நீ தானே அம்மா சொன்னேன். டேய், ஒரு பேருக்கு என்னுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் உனக்கு குழந்தை சொன்னா குழந்தைன்னு தானே சொன்னேன். ஆமா. பால் குடி. ஏய், போடா, போடா. சரி முச்சுவனே. டேய் அங்க வர வாடா. மாமா
சப்ப பிகர் மாமா ஆனா சூப்பரா இருக்குது என்ன சப்ப ஃபிகரியா என்ன சப்ப ஃபிகர் அது கொஞ்சம் சொல்லலாம் சப்ப ஃபிகர்னா என்ன ஹே உம்மா உம்மா பாவுமே சனிய ஒரே நாத்த செய்து உம்மா உம்மா கேட்டுக்கிறப்பதான் வந்து நான் என்ன பார்த்தா உனக்கு அக்கா மாதிரி இல்ல டேய் என்னடா அக்கான்னு சொல்லி மொத்தத்தை ஆஃப் பண்ணி விட்டியே வேற என்ன சொல்ற மாமா கீமான் கூப்பிட்டாச்சா அந்த மாமா கீமா நான் உனக்கு கூப்பிடணுமா வெளியே போ போல எப்படி நிக்கிறான் பாரு செக்காட்டான் ஒரே நிமிஷம் இவ்வளவு நேரம் நான் பண்ணிந்தியே எதனா கீசியா சான்சே கிடையாது அதுல பீஸ் இல்ல மோட்டர் எடுத்துன்னு போய் காயில கட்டணும் இந்த மோட்டர் எடுத்துன்னு போய் காயில கட்டணும் நீ முக்கி முக்கி தண்ணி வெளிச்சாலும் அதுல ஒரே ஒரு சொட்டு கூட வராது என்னங்க என்ன விடுங்க நான் போறேன் வானத்திலே போகும் ஏக கூட்டமோ உன் அளவை கண்டால் கீழே வந்து பார்க்கமோ என்ன வெறுக்காதடி மனசு தாங்காதடி உன்னை போல பொண்ணு இங்கே யாரடி நான் காவடி எடுத்துன்னு போயிருக்கிறேன் போனா அரை சொல்லுவாங்க நீங்க டுப்பு டுப்பு மோளை அடிக்கிறதுக்கு காசு கொடுக்கலங்க எனக்கு பம்பு அடிக்கிறதுக்கு காசு கேட்டேன் யாரும் கொடுக்கல அதான் வாயில அடிச்சுன்னு போயிருக்கிறேன் ஏய் எப்படி ஒரு வெட்ட அடியே அட பொம்மனே அடி காலில் வந்து கம்மனே அடியா என்ன சொல்லுங்க இவ்வளவு நேரம் நீ நல்லா தானே இருந்த நான் போய் காலில் விட்டேன் ஏய் உண்மை சொல்றேன் எந்த ஒரு ஆண்மகன் பொம்பளை காலில் விழலையோ அவெல்லாம் வாழ்க்கையில முன்னு வர முடியாது அப்படியா விழுந்து பாரு சத்தியமா வாழ்க்கையில மேல மேல போயிடலாம் அதனால தான் டெய்லி உன் பொண்டாட்டி காலில் நீ வீட்டு வரியா எனக்கு என்ன கல்யாணமே ஆகுற பாவிலே அப்போ 2 பசங்க கிடையாது யாருது அது மாட்டாது பொண்டாட்டிதா அருமானம் கேட்டவனே ஒரே மொத்தம் தர முடியாதுங்க முடியாது முடியாதா முடியாது காதல் என்னும் வலையில் விழுந்து காதல் என்னும் கடலில் விழுந்து தவிக்கிறேன் நீ வீசு மலையில் மாட்டி நான் துடிக்கிறேன் காதல் என்னும் உன்னை சேர துடிக்கிறேன் உன்னோடு வாழ நினைக்கிறேன் உன்னை போல பொண்ணு என்னங்க உங்களை கட்டி எடுத்த முத்த தரவில்லை கத்தி எடுத்து குத்துவீங்களா ஒரு நாட்டுக்கே இளவரசன் பெண் என்று பாரு காலில் விழுந்தேன் நானா கட்டிக்கிறேன்
நீயும் பிடிச்சிக்கிறாய் கத்தி எடுத்தன உன்னை நான் கூட கொஞ்சம் சாவறேன் நான் கூட சாவறேன் நான் கூட சாவறேன் ஏண்டா? நான் கூட சாவறேன் ஏய், ஏண்டா நீ மட்டும் சாவறேன்னா இதை நானும் சாவறேன் நான் லவ் பண்ற அந்த பொண்ணை நான் கூட பண்றேன் எங்க அது ஏய் யாரை லவ் பண்ற உன்னதான் அன்னைக்கு மட்டும் கரும்பு தோட்டத்துல பாடம் கத்துக்கொடுன்னு கூட்டின்னு போனேன் அது மட்டும் நல்லா இருந்துச்சா இது எப்படா பண்ணவே மாட்டியா ஏய் என்னடா ரெண்டு பேரும் மிரட்டி இருக்கிறீங்க நான் கூட சாவுவேன் ஏய் எங்கடா குத்தின் சாவுக்கு போங்க நான் ஏத்த குத்தது மாத்தி மாத்தி குத்திக்குங்க வாடா நாட்டி அபிராமி என்னங்க இத கத்தி எடுத்தன இந்த கத்தி எடுத்து நான் சாக போறேன் நீங்க சாக போறீங்களா என்னங்க அறிவு இருக்குதா உங்களுக்கு ஏன்? அறிவு இருக்குதான்னு கேக்குறேன் அந்த கத்தி கொடுங்க இப்படி நான் உங்களை கத்தி எடுத்து முட்டு தரவில்லை என்ற ஒரு காரணத்துக்காக கத்தியால குத்திங்க சாக துணிந்தீங்களே ஆமா. இந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் ஒரு சத்தியம் செய்யணும் நீங்க உண்மையாகவா ஆமா நான் காண்பது கனவா அல்லது நினைவா இருங்க அடிக்கிட்டா என்ன அடிக்கிட்டா? கனவா நினைவான்னு தெரியும் இல்லம்மா என்ன சத்தியமா சொல்லு என்னங்க நானும் ஏழப்பட்ட பெண் எந்த நேரத்திலும் எவ்வித தொழிலையும் என்னை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க நான் உங்களை காதலிக்கிறேன் இவ்வளவுதானே ஆமா கண்ணியே என் உயிருள்ள வரை உன்னை விட்டு பிரிய மாட்டேன் இதுவே சத்தியம் அப்படியா ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம் தொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் சார்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம்
விட்டு செல்லட்டும் கன்னி பெண் உன்னை பின்னிக் கொள்ளட்டும் மயல் பாதி உன்னோடு மீதம் என்னோடு மஞ்சத்தில் கொஞ்சத்தான் போதை கொண்டாடு ஒருவர் சொல்லே ஒருவர் கேட்டு பாடலூரே பாடலாம் பாடலாம் என்னங்க அளவில்லாத சந்தோஷம். அப்படியா? உன் அழகை பார்த்தேன். பார்த்ததும் திருமணம் செய்தால் உன்னதான் நினைத்தேன். அதுவும் முடிந்து விட்டது. நாம் இருவரும் ஒரு 5 நிமிடம் 5 நிமிஷம் உல்லாசமாகலாவா? போதுங்க. என்ன வார்த்தை பேசுறீங்க? இப்பதான் காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் திருமணமே நடக்கல. திருமணத்திற்கு முன்பாக 5 நிமிஷம் உல்லாசமா இருக்கலாம் என்று சொன்னீங்களே, நாளை பின்ன நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு ஒரு கேவலமா பேசுவாங்க. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்ப என்னால முடியாதுங்க. ஓ, நீ பைத்தியக்காரி. ஏன்? என்னைக்கு இருந்தாலும் உட்கார்ந்து தலை எடுப்பது நான் தான். அதுக்கு முடியுமா முடியாதா? முடியாதுங்க. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன், கோட்டை காவலன் தங்கை அபிராமி. இருவருக்கும் கள்ளக்காதல். இளவரசி, உன்னுடைய காதலை நான் வளர விட மாட்டேன்டா. கண்ணு வெட்டி எறிகிற பின்தொடர்ந்து வர. கல்யாணத்துக்கு முன்பதாக இப்படி அவசரப்பட்டீங்களே, என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? கவலையே படாது. என் தாயத்தை சந்திக்கிறேன். முறைப்படி பெண் கேட்டு சத்தியமா தாலி கட்டுவேன். அப்படியா? ஆனால் ஒன்று, ஆனால் ஒன்றா? நாம் இருவருமே தவறு செய்து விட்டோம். இந்த தவறை எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஏன் உன் உயிரை சொல்ல மாட்டோம். சத்தியம். என்னங்க, நம்ம இருவரும் சேர்ந்து செய்த தவறை எந்த நேரத்திலோ எவ்வித சூழ்நிலையிலோ என் உயிரே போனாலும் நான் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியங்க. உலகளுக்கு போகல. என் அப்பா அம்மா என்னை திருமணம் செய்துக்கிட்டு சொன்னாங்க. நான் மலர்பட போயிட்டு வந்து என் விருப்பத்தை சொல்றேன்னு சொன்னீங்க. இருந்தாலும் மலர்பட சந்தோஷமாக ஆடிக்கிட்டோ பாடிக்கிட்டோ போக வேண்டும். குறிக்கோளை காட்டு ஓல குருத்தோல காத்துல ஆடும் கண்ணு வாழையில வாழ காத்தாடுது. ஆஹா லலலலலல ஓல குருத்தோல காத்துல ஆடும் பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். காய்கறிலாம் வாங்கிட்டு என் தங்கச்சி கிட்ட கொடுக்கணும். என் தங்கச்சி சமைக்கணும், அதை சாப்பிடணும். மல்லிகையும்
கன்னி பொண்ணுதான் காத்திருந்து நாளாச்சு காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறான்னு பார்த்தா ஏதோ ஒரு அழகிய பெண் அழகா ஆடி போடி போறா. சரி, அப்ப யாரா இருந்தா நமக்கு என்ன வந்தது? வந்து வேலை பார்க்க வேண்டும். தங்கை நமக்காக காத்திருப்பார். சம்மதத்தை கேட்காம சந்தனத்தை பூசாம சேர்ந்தது என்ன காத்து பூம் தீராமே பாடிக்கிட்டு இருந்தா நீர போவதே தெரியாது. இருந்தாலும் இந்த மலர்வனத்தில் 1000 மலர்கள் பூத்து குலுங்கினாலும் எனக்கு பிடித்த மலர் அந்த பாரிஜாத மலர். இப்போதே என்னை தொட்டு பறிக்க வேண்டும். என்ன இது? அந்த பெண்ணை பார்க்கலாம் என்று வந்தேன். ஆனால் எங்கே சென்றார் என்று ஒன்றும் புரியவில்லை. சரி, அவர் எங்கே சென்றால் நமக்கு என்ன வந்தது? வந்து வேலை போய் பார்ப்போம். அப்புறமே ஐயோ அம்மா, ஹலோ, என்னம்மா சொல்லுங்க? டேய் ஓ, என்னடா ஆச்சு? பத்துங்கிற போஸ் பச்சா பரமசிவன் பார்க்கடல பத்துங்கிற மாதிரியா? ஏன்னா பார்க்க அடா ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு இல்ல, இடம் மாத்திங்கிறாங்க. அருவு கட்டவனே எங்கன்னா தொட்டு தூக்கலான்னு பார்த்தா ஒரே காராஜ் எங்கன்னா ஜவுரி எங்கன்னா பூடி டக்குன்னு எனக்கு வேற அர்ஜென்டா இருக்குது போகணும். அந்த பொண்ணு பாம்பு கடிச்சிருக்குதுடா. பாம்பு எப்படி கரெக்டா பார்த்தாரு? படிப்பா வந்துக்கிற ஓட்டு பாக்குறதுக்கு. அருவு கட்ட முட்டாள். ஓ, அந்த பொண்ணுக்கு விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்து சீக்கிரம் காப்பாத்துறா. எதுக்கோ தண்ணி எடுத்து போன இதுக்கு தான் யூஸ் ஆகுமா? சரி, அப்புறம் கிஸ் கிசா அண்ணங்கக்கா ஊசி அட பாவி, ஆமா மலர்வனத்தில் சந்தோஷமாக ஆடினே பாடினே. ஆமா, எனக்கு பிடித்த மலரை பறிக்கிற நேரத்திலே நேரத்துல ஒரு கொடிய விஷப்பாம்பு என் கையை கொத்திருச்சுடா. இவ்வளோ பெருசுமா அந்த பாம்பு அப்படி கனமஞ்சி கட்டுறியாம் பாம்பு வந்துச்சு. நான் பார்த்தேன் அந்த பாம்பு கடித்த உடனே அது இடத்துல மயக்க போட்டு கீழே விழுந்துட்டு. ஆமா, யார்தான் என் உயிரை காப்பாற்றுது என்று தெரியலையே. அம்மா, பாம்பு கொத்தன உடனே நிக்கி விழுந்துட்டியா? ஆமா, நான் தான் வந்து வாயை வச்சேன். எங்க வச்சு பாம்பு கடிச்சதுல வாயை வச்சு வசதி இத்துட்டு ஏன் தண்ணி குத்து நான் உன்னை காப்பாத்திக்கிறேன். மூணு தண்ணி குடுத்து எனக்கு காப்பாத்தினேன். ஆமா, மூஞ்ச வச்சு கம்பல்ல என்ன தவிர உனக்கு யாரு தண்ணி கொடுப்பா? வாயை மூடு. என்ன தவிர வேற யாரு தண்ணி கொடுப்பா? சொல்லு. சிறிய வயது முதல் கொண்டு எனக்கு துணையா இருக்கிறேன். நீ யாரு, எப்பேற்பட்டாலும் எப்பேற்பட்ட வேலையெல்லாம் பாப்ப எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதையா கேக்குறேன். என்ன காப்பாத்த யாருன்னு சொல்லிட்டா நல்லது, இல்லைன்னா பல்ல போய் தட்டிடுவேன். பல்லு தட்டுருவியா? மா, இது வேலைக்கு ஆகாது பொழுது. உன்னை காப்பி ஆட்டம் நாங்க கிடையாது. ஏன் டீ கடைக்கு வேலைக்கு பாப்பீங்க? ஏய், எங்கடா இருக்கிறாரு? ஐயா, வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப நேரம் குஞ்சு வைக்காத. வணக்கம் ரொம்ப நேரம் குஞ்சு வைக்காதன்னு சொல்லுவாங்க. இடுப்பு போதுமா? ஏய், முன்ன பத்திரமா பார்த்துக்கிட்டே வேலை. உனக்கு இந்த இடத்துல வேலையே கிடையாது. முதல்ல இந்த இடத்த விட்டு போ. ஜெயம் படத்துல இருந்து சதா வந்துக்கிறாங்க. போ போ, நீங்க சதா ஒரு ஜெயம் அந்த பாட்டு ஒண்ணு பாட எனக்கு பாடு.
அந்த பாட்டு ஒண்ணு வருமே நல்லா இருக்கும் பாட்டு. அபிதையே தெரியுமா வானாவா ஏன்னா மேல வெறும் சீட்டு தான் போட்டு வச்சுக்கிறாங்க. இதுல கயிறு கட்டி ஒண்ணு இறக்கணும்னா கீச்சுக்குன்னு தான் வேணும். என்னங்க தக்க சமயத்துல நீங்களே வரலைன்னா என் உயிரை காப்பாற்றலைன்னா இதே இடத்துல நான் சத்தியமா இறந்தே போயிருப்பேன். ரொம்ப நன்றிங்க. நன்றி எல்லாம் இருக்கட்டுங்க. நீங்க யாருங்க, எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எதற்காக இங்க தன்னந்தனிமை வர வேண்டும்? என்னை பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? நான் யார் தெரியுமா? இந்த நாட்டிற்கு இளவரசி. என்னுடைய பெயரோ தேன்மொழி. ஆமாங்க. வணக்கத்தை நீங்க வைக்க கூடாது, நான் தான் வைக்கணும். இங்க பாருங்க, நீங்களும் நாட்டு இளவரசி. ஆமா. நான் யார் தெரியுமா? யாருங்க? நாட்டின் கோட்டை காவலன். ஆஹா. என் பெயர் அன்பரசு. அப்படியா? தக்க சமயத்து நான் வந்து உங்க உயிரை காப்பாத்திட்டேன். ஆமா. உங்களுக்காக உங்க அப்பா காத்திருப்பாங்க. புறப்படுங்க. வாங்க. இப்படி என்னங்க நீங்க வந்தீங்க, என் உயிரை காப்பாத்துனீங்க, இப்ப போய்கிட்டே இருக்கிறீங்க. கடமை முடிஞ்சிருச்சு, அதனால போறேன். ஏங்க இந்நாட்டு இளவரசியாக என்னுடைய உயிரையே காப்பாற்றிய ஒரு காரணத்தினாலே என்னுடைய மனமகிழ்ந்து உங்களுக்கு ஒரு பரிசு தரலான்னு விருப்பப்படுறேன். பரிசா? ஆமாங்க. எனக்கா? ஆமாங்க. என்ன பரிசு? என்ன பரிசு தெரியுமா? என்னையே உங்களுக்கு பரிசா தர போறேங்க நானு. நம்ம குத்துட்டு வாமா, டைம் ஆகுது, நம்ம போலாம் அரண்மனைக்கு. டேய் ஐயா, எங்க அம்மா கரெக்டா தான் சொல்லுது. உனக்கு வேற முடி கம்மியாகுது, பேச நல்லா வளரும். டேய் குத்துட்டு வா போலாம். மரியாதையா போடா. என்ன தான கொடுக்க போறேன்னா? ஏய் யதார்த்தமான வார்த்தையில சொன்னேன். புரியுதா என்ன இல்லையா? சொல்றேன்? அவங்களுடைய மனசே பரிசா தராங்க. நான் ஒரு ரெண்டாம் கட்டமா, எனக்கு தெரியாது. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. பச்சை குழந்தை வாயில விரல் வச்சா கூட கடிக்க தெரியாது. கடிக்க மாட்டேன், சத்தியம் இருக்கும். நீ போடா, போடா, பையா. இப்ப அந்த என்ன ஒண்ணா? இதோ பாருங்க, என்னுடைய மனதையே உங்களுக்கு பரிசா தரணும்னு விருப்பப்படுறேன். வாழ்ந்தால் உங்களோடு, இல்லை என்றால் இந்த மண்ணோடு. நீங்க மட்டும் என்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, சத்தியமா சொல்ற தூக்கு மாட்டின்னு செத்துருவோம். ஐயோ வேணாங்க. இதனால் வரை ஒரே ஒரு பெண்களை கூட என் கண்களால் நான் எழுத்து நான் பார்த்தேன். கூட உன் மேல சத்தியமா ஒரே ஒரு ஆம்பளை கூட ஏறிட்டு பார்த்ததே கிடையாது. கடைசி வரை என்னை கைவிட மாட்டேன்னு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி. நீங்க வாழ்க்கையில இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, துயரம் வந்தாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, உங்களை விட்டு பிரிய மாட்டேன். இந்த தேன்மொழி இதுவே சத்தியம் மட்டும் மட்டும் விட்டேன். சஞ்சலத்தில் விளக்கிறது எப்படி தெரியுமா? எப்படி? தலையை விரித்து தென்னை போராடுதோ, தலையை விரித்து தென்னை போராடுதோ, தலையை விரித்து கண்கள் நீராடுதோ, கட்டிக்கொண்ட கல்வன் யாரோ, கல்வனுக்கு என்ன பேரோ, தழுவிக்கொள்ளும் காற்றோட்டமே
நாம் இருவரும் இப்படி 100 ஆண்டு கால சந்தோஷமா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். உன்னை கண்ட நாள் முதலாய் இனி நானே மறந்து விட்டேன். விண்ணில் வரும் நிலவை போல் இரவில் மட்டும் வந்து விட்டாயே. பாடுபடுத்தின் சோலை குயிலாக பாடி வந்தால் மட்டும் போதுமா? கட்டி அடித்த குத்து தரக்கூடாதா? என்னங்க ஆகாயத்தில் பூப்பறிக்கு அந்தமான் குறைப்பிடிக்கு மண்ணெண்டி காத்திருக்கு இந்த மங்கை நான் உனக்கே சொந்தமாக. எனக்கே நீ சொந்தமானவள். ரோஜாவுக்கு முள்ளுண்டு, சரி, முல்லைக்கு மனம் உண்டு, என் இதயத்தில் ஒரு இடம் உண்டு. அப்படியா? அது சத்தியமா உங்களுக்கு மட்டும்தானே. என் மொழி என்னங்க எப்படி தெரியுமா? எப்படி? பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, நின்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ண மீன் இளையவா. அத்தா இப்படியே ஆடிக்கிட்டு இருந்தா நேரம் போதே தெரியாதுங்க. அப்படியா? ஆமாங்க. ஐயோ, என்னங்க நம்ம 2 பேரும் இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். என்ன விஷயம்? என் தங்கச்சி காய்கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஐயோ, அது மறந்துட்டு தெரியாம நான் கூட காதல் வேற பண்ணி. சரி, நான் கேட்ல பார்க்கல போயிட்டு வரேன். இதுவரையில் காணவில்லை. அவ்வளவு அழகை பார்க்க வேண்டும். அவனும் பேச வேண்டும். என்னங்க உங்களுடைய தாய் தந்தையை சென்று சம்மதம் வாங்கிட்டு வரேன்னு போனீங்களே, சம்மதம் வாங்கிட்டீங்களா? எப்போது பார்த்தாலும் உன் நினைப்பாவே இருக்கு. ஏன் என்ன பண்ணீங்க இவ்வளவு நேரம்? இன்னும் தாய் தந்தை